கிறிஸ்தேசுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய கிருபையினால இப்போ நாம பார்க்க போகிற பாடம் துடைய ஆராய்ச்சி பாகம் 6க்குள்ளாக நாம கடந்து வருகிறோம். சகோதர சகோதரிகளே, நமக்கு தெரிந்தபடி what Apostle Russell said about end of harvest, அறுவடை முடிவு காலத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்கிறோம். நமக்கு தெரியும் சுவிசேஷ யுகத்துடைய அறுவடை, சுவிசேஷ யுகத்துடைய முடிவு அறுவடையாக இருக்குது என்று சொல்லும் போது, அறுவடை துவங்குது 1874 முடியுது. அது என்ன டேட் நமக்கு கன்ஃபார்மா தெரியாது. ஆனால் இந்த அறுவடை காலங்கள் பகுதிகள் எப்படி நாம புரிஞ்சுக்கலாம், நம்ம எந்த காலத்துல இருக்கிறோம், எந்த டைம்ல நாம இருக்கிறோம் என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஒரு தேவனுடைய திட்டங்களை பற்றின ஒரு பார்வை நம்ம பெற்றிருப்பது அவசியமா இருக்கு இல்லைங்களா? சகோதர சகோதரி, இது என்ன காமிக்குதுன்னா, நம்முடைய காலங்களை உணர்ந்து நாம் செயல்படுவதற்கு இந்த ஒரு ஆராய்ச்சி உதவியாக இருக்கும் என்ற நம்பிக்கையில தான் நம்ம ஆரம்பிச்சாச்சு. எண்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட் பாகம் 6. இது நாம பார்க்க போறோம். பொதுவா சின்ன ஒரு தாழ்மையான ஒரு கருத்தை உங்க மத்தியில் தெரிவிக்க விரும்புறேன். நம்ம அடிக்கடி ஒரு வார்த்தையை யூஸ் பண்றோம், அது நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிறீங்க. அதாவது என்னன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறோம் என்ற வேர்டு நான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். அது என்னுடைய ஸ்லாங்ல வரக்கூடிய ஒரு வார்த்தை தான். ஆனா அது தவறாக எப்படி புரிந்து கொள்ளப்படுதுன்னா, பிரதர் அவரா பெரிய விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரி தன்னைய பெருமை பாராட்டிக்கிறாரு அப்படின்ற ஒரு பார்வை அங்க இருக்குது. தயவுசெய்து அந்த மீனிங்ல நான் பேசல. கண்டுபிடிக்கிறோம் சொல்லும் போது we found உடைய அர்த்தம் என்னன்னா, ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். பிரதருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து நம்ம இத்தனைக்கும் நாம் என்ற வேர்டு தான் நம்ம யூஸ் பண்றோம் ஒழிய நான் என்ற வேர்டு நம்ம யூஸ் பண்றது இல்லை. தேவனுடைய பிள்ளைகள் எப்பவுமே நான் என்ற வார்த்தை அது சொல்லக்கூடாது. ஏன்னா நான் என்ற வார்த்தை அது தவறான ஒரு விஷயமா இருக்குது. மற்றபடி நம்ம பேசும்போதே நாம் என்று சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம நம்ம பற்றி தலையை நம்ம மனதில் வைத்து கொண்டு நம்ம அந்த வார்த்தைகளை அங்க பேசுறோம். சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்ம மத்தியில நாம தெரிவிக்க விரும்பிட்டோம். சில நேரங்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரியான பேச்சுகள், ஒரே மாதிரியாக அழகா பேசக்கூடிய ஒரு விஷயங்கள், அது எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்காது இல்லைங்களா? சில நேரங்களில் வார்த்தைகள்ல அவங்க வளர்ந்த இடமா இருக்கலாம், இல்ல அவங்க சில இடங்கள் பார்த்தீங்கன்னா சில ஸ்லாங் வித்தியாசமா இருக்கும். அதுக்கேற்ற வகையில தான் அவங்க அந்த வார்த்தைகள் பதிவு பண்ணுவாங்க. எனவே நம்ம இது சுத்தமான பார்வையில, சுத்த மனசுல இந்த காரியங்களை புரிந்து கொள்ளும்படியாக நம்ம கேட்டுக்கொள்கிறோம். மற்றபடி நமக்கு தேவையானது என்னது? சத்தியத்தை மாத்திரம் நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கும் பட்சத்துல அது நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியமா இருக்கும். சகோதரர்களை தயவு செய்து நம்ம யாருமே பார்க்க வேண்டாம். எல்லாரும் மாம்சத்துல இருக்கிறாங்க என்பதை நம்ம உணர வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஓகே, இப்ப நாம பாகம் 6க்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். தேவன் கிருபையில பாகம் 6 உடைய விஷயம் என்ன இல்லைங்களா? பாகம் 5 உடைய முடிவுல நம்ம ஒரு சின்ன பாயிண்டோட பார்த்தோம். இந்த ஒரு அர்மகதோன் எனக்கூடிய ஒரு யுத்தம், மகா உபத்திரவத்துடைய 3வது நிலையா இருக்கக்கூடிய அர்மகதோன் யுத்தம், அந்த அர்மகதோனுடைய வெரி கிளைமேக்ஸ். அப்ப உபத்திரவ காலத்துடைய கிளைமேக்ஸ் என்று சொல்லும் போது, கடைசி பகுதி என்று சொல்லும் போது, அது இஸ்ரேல் பற்றின காரியங்களாக இருக்குது. இன்றைய நாள்ல நாம அதை பற்றின காரியங்கள் நம்ம ஆராய்ந்து படிக்க போறோம். இஸ்ரேல் தேவனுடைய ஜனங்கள் என்று நாம கண்டுபிடிக்கணும். இஸ்ரேல் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நிறைய காரியங்கள் இருக்குது. A to Z என்று எடுத்துட்டோம்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நம்ம அறுவடை காலத்துல இவங்களுடைய விஷயங்களை மாத்திரம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். மற்றபடி இஸ்ரேல் தேசம் உருவானக்கூடிய காரியங்கள் இருந்து நிறைய விஷயம் எடுத்தோம்னா நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனா அதெல்லாம் பார்க்க போறதுல அறுவடை முடிவு காலத்துல இவங்களுடைய விஷயங்கள் என்ன இருக்குது என்பதை நாம பார்க்க போறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம கொடுக்கலாம். இஸ்ரேலுடைய கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் சொல்லும் போது நிறைய ஒரு ஹிஸ்டரி நம்ம சொல்லலாம். பைபிள்ல தான் நம்ம படிக்கிறோம். இஸ்ரேல் தேசம்
இவங்களுடைய உருவாக்கம் முதலாக எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நமக்கு தெரியும் இஸ்ரேல் தேசம் உருவாவதற்கு முன்பதாகவே இவங்களுடைய விஷயங்கள் ஃபர்ஸ்ட் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிக்குது. தேவன் ஆபிரகாம் அழைச்சு அவருக்கு வாக்கு திட்டம் கொடுப்பார் இல்லைங்களா? உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பூமியின் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன், உன் சந்ததிக்குள் பூமியின் ஜாதிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு மாபெரும் தேவனுடைய வாக்கு திட்டத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டார். இப்ப அந்த சந்ததி சொல்லும் போது நமக்கு தெரியும் ஆவிக்குரிய இஸ்ரேல் இருக்கிறாங்க, மாம்சீக இஸ்ரேல் இருக்கிறாங்க. பட் நம்முடைய போக்கஸ் மாம்சீக இஸ்ரேல் என்று எடுக்கும் போது ஈசாக்கு வராரு, ஈசாக்கு அப்புறம் யாக்கோபு வராரு, யாக்கோபுக்கு 12 பசங்க பிறக்கிறாங்க. அந்த 12 பசங்களுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்னா இஸ்ரேல் தேசம் என்று நம்ம சொல்றோம். அப்ப இஸ்ரேல் தேசம் நமக்கு தெரியும், அவங்க எகிப்தில் அடிமையா இருந்து அதுக்கப்புறம் எகிப்திலிருந்து விடுதலை ஆகும் போது தான் இஸ்ரேல் தேசமாக அங்கிருந்து வராங்க. அப்போ அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் நமக்கு பைபிள் நிறைய தெரியும். அப்ப தேவன் நியாயப்பிரமாணங்கள், மிக முக்கியமா நியாயப்பிரமாணத்தை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த நியாயப்பிரமாணத்துல ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாணத்துல உள்ளபடி நீங்க கேட்டு நடந்தீங்கன்னா ஆசீர்வாதங்கள் தங்கும், இல்லை என்றால் சாபங்கள் வரும். அப்படி நிறைய விஷயங்கள் பேசுறார். அதுல மிக முக்கியமா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா தேவன் சொல்லிடுவார், நீங்க புறஜாதி தேசங்களை சேவித்து அவங்களுடைய விக்கிரகங்களை சேவித்தீங்க அப்படின்னா 7 தண்டனையாய் தண்டிக்கப்படுவீர்கள், 7 காலங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அதாவது ஒரு காலம் என்பது 360 நாள், 360 நாள் என்பது 360 வருடம். அப்ப 7 காலங்கள் சொல்லும் போது 2520 வருடங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல நமக்கு தெரியும், ராஜாக்கள் காலம், நியாயாதிபதிகள் காலம் வந்துச்சு, ராஜாக்கள் காலம் வந்துச்சு. கடைசி ராஜா சிதேக்கியா ராஜா காலத்துலதான் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாவங்கள் அதிகமாகும் போது தேவன் அந்த 7 தண்டனையான தண்டனைய அவங்க மேல ஆரம்பிச்சாரு. கிமு 606 தொடங்குச்சு. புறஜாதியார் அவர்களை ஒடுக்கக்கூடிய காலப்பகுதி கிமு 606. அப்போ நமக்கு தெரியும், சரித்திரம் தெரியும் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து முதலாம் வருகை வரும்போது கூட அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் கீழே தான் அவங்க இருந்தாங்க. அப்ப கூட எதிர்பார்ப்பு இருந்துச்சு, மெஷியா இந்த உலக ராஜ்யங்கள் இருந்து விடுதலை கொடுத்து அவரு ராஜ்யம் ஸ்தாபிச்சு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு இல்லைங்களா? ஆனா அந்த மாதிரி இல்ல, முதலாம் வருகை நடக்கல. அப்போ இதோட 2000 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில வந்திருக்கும் போது ஒரு விஷயம் சொன்னாரு, நான் எத்தனையோ தரம் உங்களைய கூட்டி சேர்க்கிறதுக்கு விருப்பப்பட்டேன், ஆனா நீங்க செவி கொடுக்கல, ஆகையினால் உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் அப்படின்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்க கொடுத்துட்டார். அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் தெரியும் இல்லைங்களா, கிபி 70 இஸ்ரேல் தேசம் உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க. இஸ்ரேல் என்ற தேசம் மேப்ல இல்லாத அளவுக்கு அங்க போயிடுச்சு. உலகம் முழுக்க இஸ்ரேல் யூதர்கள் அங்க சிதறடிக்கப்பட்டதை நம்ம கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அன்னையிலிருந்து 1914 வரை, அது வரைக்குமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு ரொம்ப ஒரு புறஜாதியரால் ஒடுக்கப்பட்ட காலப்பகுதியா தான் அங்க இருந்ததாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இந்த நிலையில தான் நம்ம இன்னொரு விஷயத்த கூட தேவன் பைபிள்ல ஒரு வச்சிருக்கிறாங்க நிழலாக. அதான் இஸ்ரேலின் ரெட்டிப்பு அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இஸ்ரேலுடைய ரெட்டிப்பு, யூதருடைய ரெட்டிப்பு, ஜூவிஷ் டபுள். இது என்ன விஷயம்னா, தேவன் சொல்லியிருப்பாங்க பழைய ஏற்பாட்டுல என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்களுக்கு தேவனுடைய கிருபையான காலங்கள் ஒரு காலம் தேவன் கொடுக்கிறான். அது எப்ப இருந்துன்னா, யாக்கோபனுடைய மரணத்திலிருந்து தொடங்கி கர்த்தர் இயேசுடைய மரணம் வரைக்குமே ஒரு கிருபையின் காலம், ஒரு ஃபேவர் அங்க இருந்திருக்குது. ஆனா எப்ப இயேசு மரிச்சதுக்கு அப்புறம் இயேசுவை அவங்க ஏற்றுக்கொள்ளலையோ, ஏன்னா இயேசு மரிச்சிட்டார் அப்படின்னா நியாயப்பிரமாணத்துடைய முடிவா இருக்கிறார் அப்படின்னா, நீ இஸ்ரேல் ஜனங்கள் தேவன்கிட்ட தொடர்பு வைக்கணும்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே வழி. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம விட்டான். ஆகையினால தேவன் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எத்தனை வருடங்கள் அவங்க தேவனிருந்து கிருபையின் காலத்தை வாங்கினாங்களோ, அதாவது நம்ம சரித்திரத்துல படிக்கிறோம், குரோனாலஜிக்கல பார்த்தோம்னா 1845 வருடங்கள் அவர்களுக்கு தேவன் ஃபேவரா அங்க இருந்தான். ஆனா இயேசுடைய மரணத்துக்கு பின்னாடி நிலை மாறுது. தேவன் தொடர்பு வைக்கணும்னா இயேசு மூலமா தான் வைக்க வேண்டும் என்ற நிலை ஏற்படும் போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, ஒரு சில பேர் தவிர. பட் ஒரு தேசமா என்று எடுத்துட்டோம்னா ஏற்றுக்கொள்ளல.
விளைவு எவ்வளோ காலங்கள் தேவன்கிட்ட ஃபேவர் வாங்கினாங்களோ, கிருபை வாங்கினாங்களோ, அதற்கு சமமாக தேவன் கிட்ட இருந்து என்ன சொல்லலாம்னா அந்த ஃபேவர் இல்லாத ஒரு காலப்பகுதியை அவங்க வாங்கிட்டாங்க. அதனுடைய விளைவு தான் தெரியும். உலகம் எங்கும் சிதறடிக்கப்பட்டாங்க, புறஜாதியாரால் ரொம்ப கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. அப்போ அதே 1845 இயேசுடைய மரணத்திலிருந்து தொடங்கி எங்க வந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா 1878 வருஷத்துல வந்து முடியுது. 1878 அப்புறம் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா, நிறைய இஸ்ரேலை மீட்பதற்காக நிறைய இயக்கங்கள் ஸ்டார்ட் பண்ணச்சு. பெட்டாட்டிக்வா மூமெண்ட், அப்புறம் பெர்லின் காங்கிரஸ் சொல்லக்கூடிய ஒரு மாநாடு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 1878 பின்னாடி தான் அது இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கக்கூடிய காரியங்களானது அங்க வந்துச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இது ஒரு சின்ன சுருக்கமா நம்ம அன்னைக்கு பார்த்திருக்கிறோம். இது வந்து இஸ்ரேலுடைய கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய ஒரு சுருக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். சோ இப்ப நம்முடைய பாடத்துக்கு இந்த அறுவடை முடிவு காலத்துல இஸ்ரேலுடைய விஷயங்கள் என்ன என்பதை கண்டுபிடிக்க போறோம் இல்லைங்களா. இஸ்ரேலை குறிச்சு என்ன காரியம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். அப்போ இத பத்தி சொல்லும் போது ஒரு வால்யூம் 4ல பிரதர் பேசுறாங்க. இந்த பகுதியில என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு விஷயம் இன்னைக்கு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு ரீஸ்டோர் இஸ்ரேல். 1874 கர்த்தர் இயேசு வந்திருக்காரு அப்படின்னா, அவர் வந்ததுக்கு அப்புறம் முதல்ல இஸ்ரேல் நடக்கக்கூடிய முதல் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேலை சீர்படுத்துதல், ரீஸ்டோர் இஸ்ரேல், மறுபடியும் இஸ்ரேல் தேசத்தை உருவாக்கி கொண்டு வருவது. அப்போ ரெண்டாவது விஷயம், அது நடந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குமாங்களாமா, she will be, sheனா இஸ்ரேல், it will be in trouble then. அப்போ அதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசமா உருவானதுக்கு பின்னாடி இஸ்ரேல் ஒரு மிகப்பெரிய உபத்திரவத்தை அங்க சந்திப்பாங்க. அப்போ ரெண்டு விஷயம், ஒன்னு ரீஸ்டோர் இஸ்ரேல், இன்னொன்னு ஏதோ ஒரு ட்ரபிள் அவங்க மேல வரும். அது என்ன ட்ரபிள் அப்படின்றத நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். அப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. ஒன்னு இஸ்ரேல் மறுபடியுமாக உருவாகுதல், ரெண்டாவது காரியம் அவங்க மேல வரப்போகிற ஒரு மிகப்பெரிய ஒரு உபத்திரவம். அது என்னவா இருக்கும் என்பதை இப்ப நாம ரொம்ப விவரமாக படிக்க போறோம். So gospel age have been first been completed. ஆனா ஒரு விஷயம் கிளியர், என்ன பாயிண்ட்னா, இந்த இஸ்ரேல் மீதான ஒரு காரியங்கள் உபத்திரம் வரும் பார்த்தோம் இல்லைங்களா, அது நடக்கிறதுக்கு முன்னாடி சபை நிறைவாயிரும். அந்த பாயிண்ட் நமக்கு கிளியர். ஸோ காஸ்பல் சர்ச், சுவிசேஷ சபை அது நிறைவடைஞ்சிரும் இஸ்ரேல் மீதான வரக்கூடிய அந்த உபத்திரவத்துக்கு முன்னாடி. இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். ஓகே, இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற பாகம் 6ல ரெண்டு காரியத்தை குறிச்சு பார்க்க போறோம். ஒன்னு ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஜேக்கப்ஸ் ட்ரபிள். சகோதர சகோதரிகளே, இந்த ரெண்டு காரியம் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்த்த அதே பாயிண்ட்ஸ் தான். ரீஸ்டோர் இஸ்ரேல் படிச்சோம் இல்லைங்களா, அதுதான் நம்ம இங்க என்ன பார்க்கணும்னா ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல். ரெண்டாவது ட்ரபிள் என்ன படிச்சோம் இல்லைங்க, ட்ரபிள், அந்த ட்ரபிள் தான் குறிக்குது யாக்கோபின் இக்கட்டு காலம், யாக்கோபின் உபத்திரவ காலம், ஜேக்கப்ஸ் ட்ரபிள். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா இது அறுவடை முடிவு காலத்துல நடக்கக்கூடிய விஷயங்களா இருக்கிறதுனால இத பத்தின விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். சோ முதல்ல ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல், இஸ்ரேல் உடைய கூட்டி சேர்க்கப்படுதல். தேவன் அருமையா திட்டம் பண்ணிருக்கிறாங்க இஸ்ரேல் ஜனங்கள் மீது. எப்போ இயேசு கிறிஸ்துவை அவங்க ஏற்றுக்கொள்ளலையோ, சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க புறக்கணிக்கப்பட்டாங்க. ஏன்னா இயேசுவை ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே தேவன் கிட்ட வர முடியும் என்ற நிலை. ஆனா தேவன் பாத்தீங்கன்னா புறஜாதியாருக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அப்போ இஸ்ரேல் ஜனங்கள் விஷயத்துல அந்த கிருபை அற்ற ஒரு காலப்பகுதி இருந்துச்சு 1878 வரைக்கும். ஆனா தேவனுடைய திட்டத்துல தேவன் இஸ்ரேல் ஜனங்களை முற்றிலுமாக புறக்கணிக்கவில்லை. ஏன்னா தேவன் அருமையா பிளான் பண்ணிட்டாங்க. இஸ்ரேல் தேசம் மறுபடியுமாக கூட்டி சேர்க்கப்படும், இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் அப்படின்ற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். ரீகேதரிங் ஆஃப் இஸ்ரேல், இதை பற்றின வசனங்கள் எரேமியா 30,
வசனங்கள் 3 படிக்கிறோம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவுமாகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, 2 விஷயம். ஒண்ணு திரும்பி வர்றது, அதுக்கப்புறம் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்றோம். எந்த தேசம் என்று பாத்தீங்கன்னா பிதாக்களுக்கு கொடுத்த தேசம், இல்லைங்களா? அப்போ இப்ப நம்ம 2 விஷயம் பார்க்க வேண்டி இருக்குது. அவங்க கூட்டி சேர்க்கப்படுதல் ஒரு விஷயம், ஆனா கூட்டி சேர்க்கப்படுதல் எங்கன்னா சொந்த தேசத்தில். அப்ப அவங்களுக்கு தேசம் என்பது ஒண்ணு வேணும், அப்பதான் அவங்க அந்த இடத்துக்கு வர முடியும், இல்லைங்களா? அப்ப அவங்களுக்கு தேசம் எப்ப கிடைச்சிச்சு, இல்லைங்களா? நிறைய விஷயம் நமக்கு தெரியும். பால்ஃபோர் டிக்ளரேஷன் 1917 உருவாச்சு. பட் டிக்ளரேஷன் உருவாயினாலும் எப்பதான் அவங்களுக்கு தேசம் சுதந்திரம் கிடைச்சுன்னு பாத்தீங்கன்னா 1948 தான் கிடைச்சு. ஆனா அப்போ தேசம் கிடைச்சாலும் அப்போ அதே நாள்ல பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்காக நடந்துச்சு ஒரு போர். அந்த போர் பத்தி தெரியும். 48க்கு அப்புறம் நிறைய போர்கள் அங்க இஸ்ரேல் மீதான தாக்குதல்கள் நடந்துச்சு. ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் நிறைய இடங்களை கைப்பற்றினாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா சில தேசங்களை விட்டு கொடுத்துட்டான், சில இடங்களை விட்டு கொடுத்துட்டான். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல பிதாக்களுக்கு தேவன் கொடுத்த அந்த முழு லேண்டுமே இன்னமும் அவங்களுக்கு கிடைக்கும். சோ அந்த முழு லேண்ட் எப்ப கிடைக்குது, சோ அதுதான் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு தருணம். ஆனா இப்ப வரைக்குமே கிடைக்கும். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த காசா பகுதி, அப்புறம் அந்த மிடில் ஈஸ்ட் எனக்கூடிய மத்திய கிழக்கு பகுதி, இல்லைங்களா? சோ அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக இருக்குது. அது இன்னும் இஸ்ரேலுடைய கண்ட்ரோல்குள்ள இன்னும் முழுமையா வரல. ஏன்னா தீவிரவாதிகள் ஒரு பக்கம் பிடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு பக்கம் அரபு நாடுகள் வேற பிடிச்சிருக்கிறாங்க. ஆகையினால அவங்களுக்கு இன்னும் அந்த முழுமையான தேவன் பிதாக்களுக்கு கொடுத்த அந்த லேண்டு இன்னும் வரல. அது கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும், ஒரு காலத்துல வரப்போகுது. அந்த கிடைக்கக்கூடிய பகுதி தான் நம்ம வரக்கூடிய நாட்களை பார்க்க போறோம். அப்பதான் அது மாத்திரம் இல்ல, உலகம் எங்கும் யூதர்கள் இன்னமும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய மக்கள் தொகையை காட்டிலும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை, அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய எண்ணிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு. இன்னொரு இப்ப பிரசன்ட் கண்டிஷன் பாத்தீங்கன்னா வெறும் 45% யூதர்கள் மாத்திரம்தான் இஸ்ரேல்ல இருக்கிறான். மிச்சம் இருக்கக்கூடிய 55% உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அப்ப எல்லாரும் இங்க என்ன பண்ணோம்னா வர வேண்டியது இருக்குது. அப்போ இவங்க கூட்டி சேர்க்கப்படுதல் துவங்குச்சு 1878. இன்னொரு வருஷம் ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14-15. என் ஜனமாகி இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாலான நகரங்களை கட்டி, இல்லைங்களா, பாலான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார். அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன், நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்னா அருமையான ஒரு வார்த்தை, இல்லைங்களா? 15ஆம் வசனம், அவர்களை அவர்கள் தேசத்தில் நாட்டுவேன். அப்போ கண்டிப்பா அவங்களுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தை கொடுப்பார் என்பதை ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கும். நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அது என்ன தேவன் கொடுத்தாங்க என்று பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஆபிரகாம் கிட்ட தேவன் பண்ணின உடன்படிக்கை, தேவன் ஆபிரகாமு கொடுத்த அந்த தேசத்துடைய இடம் சுருக்கமா சொல்லியிருக்கிறாரு. எகிப்து நதி துவங்கி ஐபிராயத்து நதி எனும் பெரிய நதி மட்டும் உள்ளது. அப்போ இஸ்ரேலுடைய பார்டர் என்று எடுத்துட்டீங்கன்னா எகிப்து நதியிலிருந்து தொடங்கி ஐபிராயத்து நதி வரைக்கும் இருக்குங்களாம். இதுதான் ஒரிஜினல் தேவன் கொடுத்த பார்டர். இப்ப இதை நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும்னா பாருங்க, அப்போ இன்னைக்கு பிரசன்ட் கண்டிஷன்ல அந்த நிலைமை இல்லை, இல்லைங்களா? அந்த நிலை இன்னைக்கு இல்லை. சோ அப்போ இந்த வசனத்தின் படி பார்க்கும்போது இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் அது தேவன் அது பண்ணிட்டே இருக்கிறாரு 1878 இருந்து. ஆனா இன்னமும் தேசம் கூட பாத்தீங்கன்னா முழுமையா அவங்க கையில கிடைக்கல. சோ அப்போ இந்த விஷயத்தை பத்தி நம்ம ரீப்ரிண்ட் நம்பர் 286ல ஏர்லி ரைட்டிங்ஸ் வால்யூம் நினைக்கிறேன். அப்போ இதுல சொல்றாங்க,
இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் 2 வகையாக நடக்கும் என்று. நல்லா கவனிங்க, இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் 2 வகையில நடக்கும். முதல் கூட்டி சேர்க்கப்படுதல், first return of the Israelites to Palestine shall have taken place, அது நடக்கும். ஆனா அடைப்புக்குறியில சொல்றாரு, a second and greater returning, இரண்டாவது கூட்டி சேர்க்கப்படுதல் evidently will not take place until after the time of trouble. அப்ப இரண்டாவது கூட்டி சேர்க்கப்படுதல் அது உபத்திரவ காலத்துக்கு பின்னாடி, யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு பின்னாடி இரண்டாவது கூட்டி சேர்க்கப்படுதல் அது ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற. ஆனா இந்த 2 கூட்டி சேர்க்கப்படுதலுக்கும் நடுவுல உபத்திரவம் அங்க வரும் என்று பார்க்கிறோம் இல்லைங்களா? சரி, இப்போ இதை நம்ம பார்க்கும்போது இது கூகுள்ல இருந்து நம்ம எடுத்திருக்கிற காரியங்கள். அதாவது இஸ்ரேலுடைய பாப்புலேஷன் இன்னைக்கு பிரசன்ட் 2019 யூதருடைய பாப்புலேஷன் இஸ்ரேல் மத்தியில பாத்தீங்கன்னா 46.5% இருக்கிறாங்க. பார்க்க முடியுதுங்களா உங்களால? நம்பர் 1ல 46.5% இருக்கிறாங்க இஸ்ரேல் தேசத்தில் இருக்கக்கூடிய யூதர்களுடைய எண்ணிக்கை. மொத்த பாப்புலேஷன் இவ்வளவு வருது. அதுக்கு இரண்டாவது படியாக யூதர்கள் அதிகம் எங்க இருக்கிறாங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ், அமெரிக்கால இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, 38.8%. அதுக்கப்புறம் மூணாவது பிரான்ஸ்ல இருக்கிறாங்க 3.1. அதுக்கப்புறம் கனடா, யூகே, அர்ஜென்டினா, ரஷ்யா, இதெல்லாம் என்ன கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே, யூதர்கள் உலகமெங்கும் இருக்கிறாங்க. ஆனா இஸ்ரேல்ல வெறும் 46.5 தான் இருக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் முதல் 10 ஒரு ரேங்க்ல நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் யோசிக்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா. அப்போ பிரசன்ட் கண்டிஷன்ல யூதர்கள் இவ்வளவுதான் இருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் வர வேண்டி இருக்குது இல்லைங்களா? அட்லீஸ்ட் ஒரு 50 ஆச்சு தாண்டுமா இல்லைங்களா? அப்போ இந்த விஷயம் நம்ம பார்க்கணும். அப்போ அவுட் ஆஃப் 14.5 million Jewish people in the world, அதாவது உலகம் முழுக்க யூதர்களுடைய மக்கள் தொகை, யூதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவுனா 14.5 மில்லியன். 14.5 மில்லியன் அப்படின்னா நீங்க 1 மில்லியன் என்பது 10 லட்சம். அப்ப நீங்க கணக்கு போட்டுக்கோங்க. 14.5 மில்லியன் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. அதுல வெறும் 47% இஸ்ரேல் இருக்கிறாங்க அப்படின்னு இந்த ஒரு ரிப்போர்ட் நமக்கு காண்பிக்கிறதாக இருக்கு. அப்ப இன்னைக்கு பிரசன்ட் கண்டிஷன்ல இஸ்ரேலுடைய மேப் இதுதான் இல்லைங்களா? சோ இஸ்ரேலுடைய மேப் ரொம்ப கம்மி இல்லைங்களா? அப்போ பாருங்க, இதுல அந்த வெஸ்ட் பேங்க், அதாவது மேற்கு பகுதி, இதெல்லாம் ரொம்ப பிரச்சனைக்குரிய பகுதி. அப்புறம் கோலன் ஹைட்ஸ் சொல்லக்கூடிய இங்க ஒரு பிரச்சனைக்குரிய பகுதி இருக்குது. அப்புறம் காசா பகுதி, இது மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது, லேண்ட் ப்ராப்ளம்ஸ் இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்குது. ஆனா தேவன் இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த ஒரிஜினல் மேப் பாத்தீங்கன்னா பார்த்தோம் இல்லைங்களா? எகிப்து நதி தொடங்கி ஐப்ராயத்து நதி வரைக்கும் என்று பார்த்தோம் இல்லைங்களா? அப்ப அதன்படி பார்த்தோம்னா கொஸ்டின் புக் 792ல பாயிண்ட் பிரதர் பேசுறாங்க, வாட் இஸ் நோன் அஸ் த லேண்ட் ஆஃப் பாலஸ்டைன் பட் வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் த ப்ராமிஸ்ட் லேண்ட். இது பிரதர் அசபல் டைம்ல இன்னும் சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அவர் நாட்களே பேசிட்டு இருக்காரு, வெரி ஸ்மால் பார்ட் ஆஃப் ப்ராமிஸ்ட் லேண்ட். அப்போ பிரதர் அசபல் டைம்ல கூட பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் இதை விட ரொம்ப கம்மியா தான் இருந்திருக்கும் இல்லைங்களா? இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப நான் பார்த்த இந்த மேப் இது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி ஸ்மால் பார்ட் தான். இது பெரிய அளவுல கிடையாது இல்லைங்களா? நம்ம ஊர்ல கேரளாவுடைய சைஸ் மாதிரி தான் இருக்கு. அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா இந்த யாதியாகமம் 15:18 படி which is to stretch from the Nile to Euphrates. அப்போ இந்த தேசத்துடைய பார்டர் நைலிலிருந்து யூப்ரட்டிஸ் வரைக்குமே விரிவாக்கப்பட வேண்டும். And appears to include Arabia as well as parts of Egypt, of Sudan, an area equal to the half of the Europe. அப்போ இந்த வசனத்தின் படி பார்த்தோம்னா இஸ்ரேல் தேசம் எது வரைக்கும் இருக்கும்னா ஐரோப்பிய கண்டத்துல பாதி இஸ்ரேல்ல தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இல்லைங்களா? அப்புறம் எகிப்தில் இருக்கக்கூடிய பாதி இருக்கக்கூடிய நாடுகள், சூடான், இதெல்லாம்
ஆக்சுவலி இஸ்ரேலுடைய தேசத்துக்கு சொந்தமானது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. அப்போ தேவனுடைய பிளான் படி ஒரு காலம் வரும். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இஸ்ரேலுடைய மேப் எப்படி ஆக போகுது அப்படின்ற காரியத்தை பாத்தீங்கன்னா இதுதான் சகோதர சகோதரிகளே. இது நம்முடைய பிரதர்ஸுங்க அருமையா போட்டிருக்கிறாங்க பாருங்க. நைல் நதி இங்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? நைல் நதி நமக்கு தெரியும், ரிவர் ஆஃப் யூப்ரட்டிஸ், சாரி ரிவர் ஆஃப் நைல். இது இங்க நதி இங்க போயிட்டு இருக்கு இல்லைங்களா? இது நைல் நதி. சோ இங்க இருந்து ஐபிராய்த்து நதி எனக்கூடிய இந்த பகுதி அப்போ கிட்டத்தட்ட ஐரோப்பிய கண்டத்துல பாதி அளவுக்கு வருகிறதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனா இன்னைக்கு பிரசன்ட்ல அப்படி இல்லை, சின்ன ஒரு தேசமா தான் இருக்குது. ஆனா ஒரு காலப்பகுதி வரும், இந்த தேசத்தை தேவன் அவங்களுக்கு கொடுப்பார். ஆனா இதெல்லாம் எப்படி நடக்கும்? இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஆப்ரகாம் அக்கார்டுன்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிருக்கிறாரு. அதன் மூலமா தேசங்களுக்குள்ள சமாதானம் வரும். இன்னைக்கு என்ன பண்ணிருக்க, ஒரு 4 நாடுகள் கிட்டயே ஒரு சமாதானம் பேச்சு ஒரு உடன்படிக்கை பண்ணிருக்கிறாங்க. இவங்க லெவல் என்னன்னா ஜஸ்ட் ஃபிளைட் போகலாம் வரலாம், ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பண்ட மாற்று நடக்கலாம், அந்த அளவு தான் இருக்குமே ஒழிய தேவன் சொன்னபடி லேண்ட் அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப லேண்ட் கிடைக்கணும்னா ஆப்ரகாம் அக்கார்டு எல்லாம் வேலைக்கு ஆகாது இல்லைங்களா? அப்போ லேண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அப்ப ஏதோ விஷயம் நடக்கணுமா இல்லைங்களா? சோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ சகோதர சகோதரிகளே, இப்படியாக தேவன் இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் லேண்ட் இன்னும் முழுமையா அவங்களுக்கு கிடைக்கல. எல்லாமே அதை நோக்கி போகிறதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போ இது நம்ம ஒரு தெளிவு கிடைக்குது இல்லைங்களா? சரி, அப்போ இந்த கூட்டி சேர்க்கப்படுதலை பத்தி 1878 ஸ்டார்ட் ஆச்சுன்னு படிக்கிறோம் இல்லைங்களா? அதற்கு பைபிள்ல வசனம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் இருக்குது. எரேமியா 16ஆம் அதிகாரம் 15-16. இஸ்ரவேல் புத்திரரை வடதேசத்திலும் தாம் அவர்களை துரத்தி விட்ட எல்லா தேசங்களிலும் இருந்து வரப்பண்ணின கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சத்தியம் பண்ணுவார்கள், நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த அவர்களுடைய தேசத்திற்கு அவர்களை திரும்ப வரப்பண்ணுவேன். அப்போ நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்குது. இப்பவே இஸ்ரேல் ஜனங்கள் நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்க, 46.5 வரைக்கும் வந்துட்டாங்க. ஏன் இன்னும் நிறைய பேர் வராம இருக்கிறாங்கன்னா, ஒருவேளை நம்ம யோசிக்கலாம், லேண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லைங்களா? அப்போ லேண்ட் நிறைய கிடைக்க 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 இன்னும் நிறைய யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்க வர மாதிரி தான் சூழ்நிலை. ஆனா 1878 பாத்தீங்கன்னா உலகமெங்கும் சிதறடிக்கப்பட்டிருந்தாங்க யூதர்கள். அந்த சமயத்துல தேவன் யூதர்களை தேசத்துக்கு வர வைக்கிறதுக்கு அவர் பண்ணிட்டாரு சில டெக்னிக். என்ன பாத்தீங்கன்னா, மீன் பிடிக்கிற அநேகரை அழைத்து அனுப்புவேன். ஒருத்தர் 2 பேர் கிடையாது, அநேகர். இதுல ஃபர்ஸ்ட் யார் நம்ம சொல்லலாம்னா ஜியோன் மூவ்மெண்ட், ஜியோன் இயக்கம் என்று ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு, சோ அந்த இயக்கத்தின் மூலமாக ஜனங்களுக்கு சில விஷயங்கள் சொல்லி புரிய வச்சு அன்பான முறையில சொல்லி நீங்க வந்தீங்கன்னா நிறைய சலுகை கிடைக்கும் அப்படிலாம் சொல்லி சொல்லி ஜனங்களை அங்க வரவழைச்சாங்க. ஆனா இதனுடைய என்ன சொல்லலாம், இதனுடைய வீரியம் அந்த அளவுக்கு இல்லை. ஆனா யூதர்கள் வந்தா, பட் அதிக பேர் வரல. அப்ப என்ன பண்ணாங்க, தேவன் 2வது ஒரு டெக்னிக் யூஸ் பண்றாரு. வேட்டைக்காரராகிய அநேகரை அணைத்து அனுப்புவேன். இந்த வேட்டைக்காரங்க எப்படிதான் பண்ணுவாங்கன்னா, பேச்சுவார்த்தை பண்ணி கூப்பிட மாட்டான். இது ஏதோ ஒரு ஃபோர்ஸபிள் எக்ஸ்பல்ஷன். அப்போ அந்த வேட்டைக்காரர் அந்த வேட்டை பண்ணும் போது எல்லா மிருகங்கள் ஓடும் பாத்தீங்களா, தெரிச்சு. அது மாதிரி தான். அப்ப யூதர்கள் இங்க இருந்தா நமக்கு பிரச்சனை, நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் யார் பாக்குறோம்னா ஹிட்லர் வந்தாரு. ஹிட்லருடைய விஷயம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? சோ அதன் விளைவாக நிறைய யூதர்கள் வேற வழி இல்லாம இஸ்ரேல் போக வேண்டும் நிலை காணப்பட்டுச்சு. ஆனா இது ஏதோ ஜியோன் மூவ்மெண்ட் அப்புறம் ஹிட்லர் மூலமா இந்த விஷயம் முடியறது இல்லை. இதெல்லாம் துவக்கம் தான். ஏன்னா வசனம் சொல்லுது அநேகர் சொல்றோம் இல்லைங்களா? அநேகருடைய அர்த்தம் என்னன்னா, தேவன் இந்த 2 டெக்னிக்குமே மாறி மாறி பயன்படுத்திட்டு வராங்க. இப்ப கொரோனா காலம் கூட பாத்தீங்கன்னா இது ஒரு வேட்டைக்காரர் மாதிரி தான். ஏன்னா அந்த கொரோனா காலம் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அதிகமா பாதிக்கப்பட்ட தேசங்கள் அமெரிக்கா, பிரான்ஸ், கனடா, அப்புறம் இத்தாலி, இந்த மாதிரி ஒரு சில தேசங்கள் தான். இவங்க பாதிப்பு அதிகமா இருக்கிறதுனால இப்ப சொந்த ஜனங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா அதே தேசத்துல யூதர்கள் வேற குடியிருக்கிறாங்க.
இப்ப அவங்களுக்கு சேர்த்து பாதுகாப்பு கொடுக்கணும்னா ரொம்ப சிரமமா இல்லைங்களா? ஒரு சேலரி கொடுக்கறதா இருக்கட்டும். அப்போ அந்தந்த தேசங்கள் என்ன பண்றாங்கன்னா, வேற வழி இல்ல, அவங்க யூதர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துல கை விட்டுருவாங்க. அப்ப யூதர்களுக்கு என்னதான் வேற வழி? சொந்த ஊருக்கு போகணும். சொந்த ஊருக்கு போயிட்டோம்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அடையாளமே யூதர்கள் தான். அந்த யூதர்கள் என்ன அடையாளம் ஒண்ணு போதும். அவங்க சொந்த தேசத்துக்கு வந்துட்டாங்கன்னா அங்க பாதுகாப்பா இருப்பாங்க, பிரச்சனை இல்லாம இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு நிலை தான் இந்த கொரோனா காலத்துல தேவன் அருமையா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதை பத்தி சில டேட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ எப்படி இந்த ஒரு 2021ல ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது, நிறைய யூதர்கள் இஸ்ரேலுக்கு திரும்புவாங்க. எதன காரணத்தினாலனா இந்த COVID-19. ஸோ அப்ப தேவனுடைய பிளான் அருமையா போயிட்டு இருக்கு. அப்ப பாருங்க, நம்ம பிராக்டிகலா திங்க் பண்ணலாம். யூதர்கள் வர 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 இப்ப பிரச்சனைனா இட பிரச்சனை. இப்ப இடம் பிரச்சனை வருமா இல்லைங்களா? கண்டிப்பா வரும். அப்ப இட பிரச்சனை வரும்னா அப்ப இடம் அவங்களுக்கு தேவைப்படுது. அப்ப அதுக்கு என்னதான் வழி அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடத்தி யாரு இந்தாங்க வச்சுக்கோங்க கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா? பேச்சுவார்த்தை நடத்தினா கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அப்ப ஏதாவது ஒண்ணு பண்ணும். அதுக்கு என்ன பேருனா அதுதான் நம்ம யோசிக்கிறோம். இதை வச்சுதான் அநேக மூத்த சகோதரர்கள் ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க. அது என்னவா இருக்கும் என்று பாத்தீங்கன்னா, அது ஒரு போர், இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போர். இது 3ஆம் உலக போர் கிடையாது. இது இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்கும் நடுவே நடக்கக்கூடிய ஒரு போரா இருக்கும். அதன் விளைவா இஸ்ரேலுடைய பார்டர் எக்ஸ்டெண்ட் ஆகும். சோ இதுதான் நாம அநேக மூத்த சகோதரர்கள் பேசுறாங்க. ஆனா இதை பத்தி பிரதர் ரசல் 83ஆம் சங்கீதத்தை பத்தி எந்த கமெண்ட்ஸுமே கொடுக்கல. ஆனா இதை வச்சு பிரதர்ஸ் இன்றைய நாட்கள்ல நம்முடைய அநேக சகோதரர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப பாருங்க, இது கூட கூட்டி சேர்க்கப்படுதெல்லாம் கிழக்கு தேசத்திலும் தெற்கு தேசத்திலும் இருந்து என் ஜனங்களை ரட்சித்து அவர்களை அழைத்து கொண்டு வருவேன். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகள். முதலாம் கூட்டி சேர்க்கப்படுதல் மற்றும் இரண்டாம் கூட்டி சேர்க்கப்படுதல், இது ரெண்டுமே நம்ம என்ன பண்றோம்னா இங்க பார்ப்போம். அப்ப பாருங்க, பிரதர் ரசல் டைம்ல இப்ப நம்மளாம் இன்னைக்கெல்லாம் கூகுள் இருந்து ஈஸியா செக் பண்றோம். கூகுள் போயிட்டு நமக்கு ஏதாவது டேட்டா வேணும்னா பண்ணிடும். ஆனா பிரதர் டைம்ல அதெல்லாம் கிடையாது. ஆனா பாருங்க, அப்ப கூட பிரதர் பாருங்க, அவர் நாட்கள்ல அவர் ஆராய்ச்சி பண்ணிருக்காரு பாரு. அப்ப சொல்றாரு பாருங்க, ஆல்தோ ரிப்போர்ட்ஸ் அப்படின்னா அவர் கையில சில ரிப்போர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அந்த ரிப்போர்ட்ஸ் படி அவர் டைம்ல 19 மில்லியன்ஸ் இருந்திருக்கிறாங்க யூதர்கள். 19 மில்லியன் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு நாம இப்ப பார்த்தோம் 2019 கணக்குல பார்த்தோம்னா 14.5 மில்லியன் உலக அளவுல இருக்கிறாங்க இல்லைங்களா? ஆனா பிரதர் டைம்ல 19 மில்லியன்ஸ் யூதர்கள் அங்க இருந்ததாக ஒரு கணக்கு கொடுக்குறாங்க. பட் இதெல்லாம் ரிப்போர்ட்ஸை வச்சுதான் பிரதர் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? பட் இன்றைய நாட்கள் பாத்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி அதிகமாயிருச்சு. அது மாத்திரம் இல்ல, இன்னும் அக்யூரசி கூட கொஞ்சம் அதிகமாயிருக்கு. அப்ப என்ன சொல்றாரு? although Jews are gradually flowing into Palestine, யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமா தான் போறாங்க சொந்த தேசத்துக்கு. gradually attaining control of the land of Canaan, அந்த கானான் தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றாங்க. ஆனா ரிப்போர்ட் சொல்லுது 19 மில்லியன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு. 19 மில்லியன்ஸ் யூதர்கள் அங்க இருக்கிறாங்க. ஆனா ஒரு முக்கியமான ஹிண்ட் கொடுக்கிறாரு பாருங்க. என்ன ஹிண்ட் கொடுக்கிறாருன்னா, ஆனாலும் கூட nevertheless prophecy records, தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுதுன்னா, an evidently large number of wealthy யூதர்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, தீர்க்க தரிசனத்தின் படி பார்த்தோம்னா நிறைய யூதர்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா மெயினா யார் இருக்கணும்னா, லார்ஜ் நம்பர் ஆஃப் வெல்தி, பணக்கார எபிரேயர்கள், பணக்கார யூதர்கள், டு பி தேர் பிஃபோர் தி அர்மகதோன் கிரைசிஸ் பி ரீச்ட். சகோதர யாக்கோபின் இக்கட்டு காலம் வர்றதுக்கு முன்னாடி இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்கார யூதர்கள் எல்லாமே அவங்க எங்க போயிருவாங்கன்னா, எங்க போயிருக்கணும் அப்படின்னா இஸ்ரேலுக்கு போயிட்டு செட்டில் ஆகணும். எப்போ? யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு முன்னாடி அந்த நிலை வர வேண்டும் அப்படின்ற பாயிண்ட் தான் வால்யூம் 4ல அங்க பேசுறத நம்ம கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் தான் யாக்கோபின் இக்கட்டு காலம் அங்க வரும் என்று
நம்ம பார்க்கிறோம். அது அர்மகதனுடைய கிளைமேக்ஸாக இருக்குமே என்று கண்டுபிடிக்கிறோம். அதுக்கப்புறம் then Messiah kingdom will begin to be manifested. அப்ப இந்த பாயிண்ட பிரதர் சொல்லும் போது நமக்கு யோசிக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு கூட யூதர்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 46.5% இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாரும் பெரிய பெரிய பணக்கார யூதர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா அமெரிக்கால இருக்கலாம், மற்ற நாடுகள் இருக்கிறாங்க. பாருங்க, இப்போ இதை கூட நம்ம கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணோம்னா இது அமெரிக்காவுடைய 10 டாப் 10 பணக்காரர்களுடைய லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த 10 லிஸ்ட்ல 5 பேர் யூதர்கள். எப்படி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பணக்காரவங்க அதுல ஒரு டாப் 10 எடுத்தோம்னா அந்த டாப் 10ல 5 பேர் யூதர்கள். அதுல யாரு? Facebook உடைய CEO. இவர் பத்தி நம்ம ஃபேமஸா கேள்விப்பட்டிருப்போம். $61 பில்லியன் சொத்து வச்சிருக்காரு. நாம இவர் 4வது இடத்துல இருக்காரு. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் ஜெயண்ட் ஆரேக்கிள் அப்படின்னு ஒரு லாரி எலிசன் அப்படின்னு ஒருத்தவங்க, அவங்க பாத்தீங்கன்னா 58 பில்லியன் வச்சிருக்காங்க சொத்து. இவங்க யூதர்கள் தான். அப்புறம் கூகுளுடைய கோ-ஃபவுண்டர், இணை நிறுவனர் லாரி அப்படின்றவர், அவரு கூட $53 வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஃபெல்லோ துணை கோ-ஃபவுண்டர் செர்ஜி பிரின் அப்படின்றவர் கூட அவங்க யூதர் தான், பணக்கார யூதர்கள். இவங்கள கூகுளுடைய கோ-ஃபவுண்டர்ஸா இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் ஃபார்மர், முன்னாள் நியூயார்க் மேயர் மைக்கேல் ப்ளூம்பர்க், இவர் கூட $51 பில்லியன் வச்சிருக்கிறாரு. அப்ப இவங்களா யூதர்கள் டாப் 10ல இருக்கிறாங்க, டாப் 10க்குள்ள இருக்கிறாங்க அமெரிக்காவுடைய பணக்காரர்கள் மத்திய. ஆனா இவங்களா அமெரிக்கால தான் இருக்கிறாங்க ஒழிய இன்னும் இஸ்ரேலுக்கு போகல. அப்போ நம்ம தேவனுடைய பிளான் படி பார்க்கும்போது, அங்க பிரதர் சொன்ன வார்த்தையில் வச்சு பார்க்கும்போது, nevertheless a prophecy requires an evidently large number of wealthy Hebrews to be there before Armageddon crisis be reached. அப்ப யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு முன்னாடி யூதர்கள் ஒண்ணு போகணும் ஒரு விஷயம், ஆனா மிக முக்கியமா பணக்கார யூதர்கள் எல்லாமே அங்க செட்டில் ஆகும். அப்போ இப்ப நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இதெல்லாம் நடக்குதான்னு செக் பண்ணும் இல்லைங்களா? இப்போ யூதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரசன்ட்ல, இஸ்ரேல்ல என்னென்ன விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அதை நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. நம்ம டெய்லி அப்டேட்ஸ் நிறைய கிடைச்சிட்டு. ஆக்சுவலி இந்த ஸ்டடியில அப்டேட் கொடுக்கலாமான்னு பார்த்தோம், பட் நேரம் அதிகமாகும் என்பதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். தயவு செய்து நீங்க அடிக்கடி கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க யூதர்கள். மெயினா இப்ப பார்த்து இந்த 5 பேர் இல்லைங்களா, இந்த 5 பேர் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடுத்து அவங்க பிளான் என்ன, கண்டிப்பா நம்ம செக் பண்ணோம்னா தெரியும் இல்லைங்களா? சோ அப்போ இது நீங்க வாய்ப்பு இருக்கிறவர்கள் ஆராய்ந்து பாருங்க சகோதர சகோதரிகளே. அப்போ இது நல்ல ஒரு நமக்கு ஒரு தெளிவான புரிதலை அங்க கொடுத்திருக்கிறாங்க என்பதை கண்டுபிடிக்க முடியும். அப்போ பாருங்க, சொல்றாரு பாயிண்ட் ரீப்ரிண்ட் 4610ல many of them, அதாவது யூதர்கள நிறைய பேரு having accumulated property will be desirous to return Palestine, where they feel they will be more safe than in any large cities of civilization. ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த பெரிய பெரிய பணக்கார யூதர்கள் எல்லாருமே இனிமேல் நம்ம இந்த ஊர்ல இருந்த பிரச்சனை பாதுகாப்பா இருக்க முடியாது, எனவே நம்ம எங்க தான் போகணும்னா நம்ம சொந்த ஊருக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு நிலை காணப்படுங்களாம். அப்போ இது எப்படின்னா நமக்கு தெரியலைங்கன்னா, தேவன் உலகம் முழுக்க பாத்தீங்கன்னா உபத்திரவ காலங்கள் அந்த சமயத்துல கொடி கட்டி பறக்கும் இல்லைங்களா? அப்போ பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் இல்லைங்களா? அப்ப பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் போது அநேக தேசங்களுக்குள்ள குழப்பங்கள் அதிகமாகும். எங்க பார்த்தா புரட்சி, இதெல்லாம் போன கிளாஸ்ல பார்த்தோம். அப்போ யூதர்கள் என்னதான் பண்ணுவாங்கன்னா, இந்த நிலையில அவங்க பணக்காரங்க இருந்தாலும் கூட இப்ப நம்ம சேஃபா இருக்கணும்னா சொந்த ஊருக்கு போகும் அப்படின்ற ஒரு நிலைக்குள்ளாக அவங்களும் தள்ளப்படுவாங்க. அப்ப எல்லா பணக்கார யூதர்களுமே எங்க வந்துருவாங்க? இஸ்ரேல் இருக்கும். சகோதர ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் நம்ம படிக்க போறோம் இன்னைக்கு. உபத்திரவ காலம் உலகம் முழுக்க கொடி கட்டி பறக்கும், பயங்கரமா கொந்தளிச்சுட்டு இருக்கும். அவ்வளோ பெரிய உபத்திரவ காலத்துல அர்மகதோன் டைம்ல பயங்கர சிவியரா இருக்கும். ஆனா அவ்வளோ பெரிய உலகத்துல ஒரே ஒரு தேசம் மாத்திரம்தான் சமாதானமாக குடியிருக்கும் என்று வேத வசனம் சொல்லுது. அது எந்த தேசம் தெரியுங்களா? வேற எதுவும் இல்ல, இஸ்ரேல். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த சமயத்துல. அப்ப நினைச்சு பாருங்க, மற்ற எல்லா தேசங்களுக்கும் எவ்வளவு பொறாமையா இருக்கும், கோபம் வரும். அந்த ஒரு நிலைக்குள்ளாக இஸ்ரேல் தள்ளப்படுவான்.
அப்பதான் நடக்குது. எல்லா தேசங்களும் இஸ்ரேலுக்கு எதிராக அங்க வருவாங்க. இதுக்கு பேர் தான் யாக்கோபின் இக்கட்டு காலம். இது தேவனே அனுமதிக்கிறார். ஏன்னா அதுக்கு பெரிய பர்பஸ் இருக்கு. தேவனுடைய மிகப்பெரிய பிளான் இதுக்குள்ள இருக்குது. அது என்ன என்பதை பார்க்கலாம். அப்போ பாருங்க, பெஞ்சமின் நெட்டன்யாஹு அவர் இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, அதாவது இஸ்ரேலுக்கு வரக்கூடிய யூதர்கள் மீண்டுமாக அவங்க அறுப்புண்டு போக மாட்டாங்க, பிடுங்கப்பட மாட்டாங்க அப்படின்ற ஒரு வசனத்தை அவர் பாரு எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லைங்களா? ஓகே, இப்போ இது நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்து யாக்கோபின் இக்கட்டு காலம் பத்தி பார்க்க போறோம். இந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்துல எப்படி இருப்பாங்க, சோ என்ன மாதிரி நிலை இருக்கும் என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆனா சகோதர சகோதரிகளே, இதுக்கு நாம இன்னொரு வார்த்தை என்ன சொல்லலாம்னா மூன்றாம் உலக போர் என்று சொல்லலாம். தேர்ட் வேர்ல்டு வார், மூன்றாம் உலக போர். ஓகே, இதை பற்றின காரியங்கள் இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்க போறோம். பாருங்க, எரேமியா 30:3 ஃபர்ஸ்ட் படிச்சோம் இல்லைங்களா? எரேமியா 30:3 அது கூட்டி சேர்க்கப்படுதலை பத்தி படிக்கிறோம். சோ கூட்டி சேர்க்கப்பட்டதுக்கு பின்னாடி முதலாம் கூட்டி சேர்க்கப்படுதல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பணக்கார யூதர்கள் எல்லாம் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் 7ஆம் வசனத்துல படிக்கிறோம். 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை, அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம கண்டுபிடிக்கும். யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஜேக்கப்ஸ் ட்ரபிள் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்னா இங்கிலீஷ்ல படிக்கிறோம். அப்போ என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, இதை பத்தி நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த மூன்றாம் உலக போர் பத்தி வசனங்கள் என்ன சொல்லுமோ தெளிவா சொல்லுது. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல 7-8 ஞாபகம் நினைக்கிறேன். 37ஆம் அதிகாரத்துல இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் பற்றின காரியங்கள் இருக்கும். 38ஆம் அதிகாரத்துல யாக்கோபின் இக்கட்டு காலத்தை பத்தி அங்க இருக்கும். அப்போ படிக்கிறோம், நீ ஆயத்தப்படு, உன்னோடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு சொல்லிட்டு அநேக நாட்களுக்கு பிற்பாடு விசாரிக்கப்படுவாய். வார்த்தை கவனிங்க, பட்டயத்திற்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்திலே கடைசி வருஷங்களில் வருவாய். அப்போ ஒரு விஷயம் கிளியர், இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் நடக்கணும், அவங்களுக்கு லேண்டு விரிவடையணும், சமாதானமா இருப்பாங்க, அப்பதான் நீ வருவ, மூன்றாம் உலக போர் நடக்கும் என்று பார்க்கும். பிற்பாடு ஜாதிகளில் இருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் எல்லோரும் சுகத்தோட குடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். அவர்கள் எல்லோரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது நீ பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய். அப்போ இதெல்லாம் படிக்கும் போது யாக்கோபின் இக்கட்டு காலம் இந்த பூமியில வரும் இல்லைங்களா? அப்பெல்லாம் அர்மகதோன் யுத்தம் ஸ்டார்ட் ஆயிருக்கும். உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் போர்க்குடி, எங்க பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டங்கள் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கும் போது இஸ்ரேல் மாத்திரம் சுகத்தோட சமாதானமாய் கூடியிருப்பாங்க. அந்த நிலையில அநேக தேசங்களுக்குள்ள பொறாமை கோபம் ஆயிட்டு இஸ்ரேலை அழிப்பதற்காக இந்த ஒரு சேனை அங்க வருகிறதாக கண்டுபிடிக்கும். இது தேவனே இந்த ஒரு சூழ்நிலைய அங்க கொண்டு போறாங்க. அப்ப சொல்றாரு பாருங்க, அந்த நாளில் பாலாய் கிடைந்து திரும்ப குடியேற்றப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிடத்திலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவில் குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனைகளை எழுப்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து இல்லையா, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடைக்கிற கிராமங்களுக்குள்ளே தேசத்துக்கு விரோதமாய் போவேன், நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன், அவர்கள் எல்லோரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பால்களும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். சுருக்கமா சொல்லணும்னா பாதுகாப்பு அவங்களுக்கு தேவையில்லை, அந்த நிலையில் இருப்போம். அமெரிக்காவுடைய சப்போர்ட்டோ பிரிட்டனுடைய சப்போர்ட்டோ எதுவுமே தேவையில்லை, அந்த நிலையில நிர்விசாரமா இருப்பாங்க. பாருங்க, அப்போ இன்னைக்கு பிரசன்ட் கண்டிஷன் அப்படி இல்லை. இன்னைக்கு பிரசன்ட் கண்டிஷன்ல இஸ்ரேல் எப்போ குண்டு விழுகும் அப்படின்ற ஒரு பயம் இப்ப வரைக்குமே இருக்கு. ஆனா ஒரு காலப்பகுதி வரும், அந்த காலப்பகுதியில இஸ்ரேல் நிர்விசாரமா இருப்பான். ஏன்னா அந்த சமயத்துல அரபு நாடுகளுடைய தாக்கங்கள் பிரச்சனைகள் இல்லாத ஒரு காலமா இருக்கும் இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதியில தான் இவங்க நிர்விசாரமா இருப்பாங்க. ஆனா ரொம்ப ஆச்சரியம், உலகம் முழுக்க உபத்திரவ காலம் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும். இந்தியாலாம் சுத்தம் இல்லைங்களா?
இந்தியால ஒண்ணுமில்லா நிலைமைக்கு. ஆனா இஸ்ரேல் மாத்திரம் சுகமா இருக்கும் போது எப்படி நினைச்சு பாரு, எல்லா தேசங்களுக்கும் எவ்வளவு பொறாமை, கோபம். அப்ப தேவன் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி அவங்க வர வைக்கிறார். அப்போதான் நம்ம படிக்கிறோம் வால்யூம் 4 பேஜ் 553ல the time of Jacob's trouble, யாக்கோபின் இக்கட்டு காலத்தை பத்தி சொல்லும் போது, while the trouble and distress of this day of the Lord will be first and specially upon Christendom. ஏற்கனவே நம்ம பார்ட் 4 பார்ட் 5ல படிச்சோம் இல்லைங்களா? மகா உபத்திரவ காலம், உபத்திரவத்துடைய ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிக்குது? கிறிஸ்டண்டம். கிறிஸ்டண்டம் சொல்லும் போது கிறிஸ்துவ நாடுகள் அங்குதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா? தேசங்கள், உலக கிறிஸ்தவ தேசங்கள், அவங்களுடைய அழிவு நடக்குது. அதுக்கு முன்னாடி பாபிலோனுடைய அமைப்பு அது அழிஞ்சிரும். பாபிலோனுடைய அமைப்பை தொடர்ந்து கிறிஸ்டண்டம், கிறிஸ்துவ தேசங்கள், அவங்க மேல இந்த உபத்திரவங்கள் வரும். அதை தொடர்ந்து தான் கடைசியா தான் எங்க வருதுன்னா ஃபைனல் பிளாஸ்ட் இல்லைங்களா? and eventually upon all the nation the final blast we are informed by the prophet. சோ அப்போ இந்த ஒரு விஷயம், உபத்திரவ காலத்துடைய ஸ்டெப், பாபிலோன் அமைப்பு, கிறிஸ்டண்டம், கடைசியில இஸ்ரேல் மீது அங்க வருகிறதாக நம்ம கண்டுபிடிக்கிறோம். சோ அப்போ இந்த பாயிண்ட் நம்ம யோசிக்கிறோம். அப்போ will be பாருங்க, the and eventually upon all the nation the final blast we are informed by the prophet சொல்லிட்டு will be upon the people of Israel regathered in Palestine. அப்ப இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் நடந்ததுக்கு அப்புறம், முதலாம் கூட்டி சேர்க்கப்படுதல் நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு உபத்திரவம் இஸ்ரேல் மீது வரும். எந்த உபத்திரவம்னா யாக்கோபின் இக்கட்டு காலம். யார்கிட்ட இருந்து வருது? அநேக தேசங்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் கொடுக்கிறாரு, இது ரொம்ப திங்க் பண்ண வேண்டிய பாயிண்ட் தான். The prophet seems to indicate much and larger gathering of Israel to Palestine within this harvest period that has yet taken place. So அப்போ இங்க ஒரு பாயிண்ட் நம்ம பிரதர் கொடுக்கிறாரு. என்னன்னா, இந்த அறுவடை முடிகிறதுக்குள்ள, இந்த சுவிசேஷ அறுவடை முடிகிறதுக்குள்ளவே நிறைய இஸ்ரேல் ஜனங்களுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் அங்க நடக்கும் என்று கண்டுபிடிக்கும். இஸ்ரேலுடைய கூட்டி சேர்க்கப்படுதல் ரெண்டு வகை. யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு முன்னாடி ஒண்ணு, யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு பின்னாடி ஒண்ணு. சோ இந்த அளவுக்கு நமக்கு போதுமானதாக இருக்கும் என்று நம்ம நம்புறோம். ஆக மொத்தத்துல வர வேண்டியவங்க எல்லாமே, மெயினா பணக்கார யூதர்கள் எல்லாருமே அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு முன்னாடி வந்து செட்டில் ஆயிருவாங்க, தேசமும் விரிவாயிரும் அப்படின்ற பாயிண்ட் நம்ம பார்த்தாச்சு இல்லைங்களா? ஓகே, இப்ப நாம அடுத்த விஷயம் பார்க்கலாம். 4th வால்யூம்ல பேசுறாங்க. அதாவது அந்த he represent them as a gathered there out of nation in great numbers. அப்ப இஸ்ரேல் ஜனங்கள் அநேக தேசங்களில் இருந்து நிறைய பேர் அங்க கூட்டி சேர்க்கப்படுவாங்க with considerable wealth. நல்ல அதுவும் மெயினா பணக்கார யூதர்களா இருப்பாங்க இல்லைங்களா? அவங்க அந்த தேசத்தை, பாலான தேசத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொள்வாங்க, inhabiting the formerly desolate places and all of them dwelling safely at the time when the rest of the world is in its wildest commotion. ஏற்கனவே சொன்ன பாயிண்ட் தான், உலகம் முழுக்க போற பயங்கர உபத்திரவம் தாண்டவம் ஆடிட்டு இருக்கும். எல்லா தேசங்கள் பாதுகாப்பு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா இஸ்ரேல் மாத்திரம் அந்த ஒரு காலத்துல என்ன சொல்றாரு? all of them dwelling safely at the time when the rest of the world in its wildest commotion. எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங். அந்த ஒரு காலம் எப்படி இருக்க போகுது, இதெல்லாம் கண் கூட பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஆனா ரொம்ப ஆச்சரியம், சபை இது மாம்சத்திலிருந்து பார்க்க மாட்டாங்க, சோ மகிமையிலிருந்து தான் பார்ப்பாங்க. அப்பதான் சொல்றாரு the final conflict, கடைசி போர், யுத்தம், அந்த அர்மகதனுடைய கிளைமேக்ஸ், மூன்றாம் உலக போர் எனக்கூடிய இந்த யுத்தம் will be in Palestine. இஸ்ரேல்ல நடக்கும் மூன்றாம் உலக யுத்தம். upon regather Israel, கூட்டி சேர்க்கப்பட்ட இஸ்ரேல் மீதாக இந்த மூன்றாவது யுத்தம் நடக்கும் என்பதை நாம் கண்டுபிடிக்கிறோம். அந்த யுத்தம் கூட ஏன் வராங்க, எதுக்கு வராங்க, அது கூட நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா? ஓகே, அப்போ இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க. யாக்கோபின் இக்கட்டு காலத்தை பத்தி சொல்லும் போது in conjugation with
கான்ஜுகேஷன் வித்னா ஆல்ரெடி உலகம் வந்து உபத்திரவங்கள் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கும். எல்லா தேசங்களையும் பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியில, மத ரீதியில, பொலிட்டிக்கல் அரசியல் ரீதியில, சமுதாயத்துல எங்க பார்த்தாலும் ஒழுங்கற்ற நிலை காணப்படும். இதனோடு கூட இணைந்து கான்ஜுகேஷன் வித் அப்படின்னா இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இதனுடைய கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா இஸ்ரேல் மீதாக வரக்கூடிய இந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்தோட இணைஞ்சிருக்குது. கடைசி பகுதியாக கான்ஜுகேஷனா இருக்குது அப்படின்ற பாயிண்ட அங்க பேசுறாங்க. சோ அப்போ இந்த பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கிறோம். கடைசியா யாக்கோபின் இக்கட்டு காலத்தோட இந்த உபத்திரவ காலம் நிறைவடைவதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அப்ப பாருங்க, அவங்க சுகத்தோட குடியிருப்பாங்க அந்த பாயிண்ட் படிச்சோம் இல்லைங்களா? ஆனா அதே பாயிண்ட் சொல்லும் போது at the time when the rest of the world is in wildest confusion, மற்ற எல்லா தேசங்களுமே ரொம்ப குழப்பத்தில் இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் மாத்திரம் ரொம்ப பாதுகாப்பா இருப்பாங்க. மகாபத்திரவ நாட்கள்ல இஸ்ரேல் மாத்திரம் பாதுகாப்பா இருப்பாங்களாம். எது வரைக்கும்னா அந்த யாக்கோபின் இக்கட்டு காலம் கிளைமேக்ஸ் சீன் வர வரைக்கும். அது வரைக்கும் ரொம்ப ஆச்சரியம் இல்லையா? இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான பாயிண்ட் தான் இல்லைங்களா? எல்லா தேசங்களும் பொருளாதாரம் கீழே போயிட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு இருப்பாங்க. ஆனா இஸ்ரேல் மாத்திரம் எப்படி இவ்வளவு சேஃபா இருக்கிறான்? அப்போ சகோதர சகோதரி, தேவனுடைய பிளான் ரொம்ப தெளிவா நமக்கு புரியுது. அப்போ எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல வரக்கூடிய படிச்சொல்லிங்க அந்த பேர் கோகு, மாகோகு, இதெல்லாம் படிக்கும் போது நிறைய கன்ஃபியூஷனா. ஆனா இத பத்தி வால்யூம்ல பிரதர் அழகா பேசுறாங்க. இவங்கெல்லாம் யாரை குறிக்கிறாங்க என்று பாத்தீங்கன்னா, இவங்கெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய ஜனங்களை குறிக்கிறான். இவங்கள மற்ற உலகத்தின் நாடுகள் தான். ஆனா இவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வராங்க. ஆனா சொல்றாரு, அவங்கள நம்மளால கரெக்டா கண்டுபிடிக்க முடியல அப்படின்றாரு. பட் we may not be too positive in our identification. அவங்கள நம்ம கரெக்டா கண்டுபிடிக்கிறதுல நம்முடைய அணுகுமுறை அது கரெக்டா இருக்குமா நம்ம கட்ட தெரியல அப்படின்ற பாயிண்ட் சொல்றாரு. ஆனா நமக்கு தெரியலைங்க, நம்முடைய நாட்கள்ல நம்முடைய அநேக பிரதர்ஸுங்க என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு பேர் முதற்கொண்டு கொடுக்குறாங்க. இந்த பேரு எந்த தேசத்தை குறிக்குது, இந்த பேரு எந்த தேசத்தை குறிக்குது அப்படின்னு பேர் முதற்கொண்டு கொடுக்குறாங்க. சோ அந்த மாதிரி இந்த அளவுக்கு பிரதர் ரசபத் கொடுக்கலைனாலும் கூட ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா கொடுக்குறாரு. என்ன தெரியுங்களா? பாருங்க, இந்த மாகோகு, மேஷாக்கு, தூபால், கோமார், தோகமார், இவங்கள ஒவ்வொரு நாடுகள். இது எந்த நாடுன்னு தெரியலனாலும் கூட ஒரு விஷயம் தெளிவா சொல்றாரு, இவங்கெல்லாம் நோவாவின் குமாரராகிய யாப்பேத்தின் சந்ததி. இதெல்லாம் வால்யூம்ஸ்ல இருக்குங்க. அப்ப இவங்கெல்லாம் வரக்கூடிய இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டா வரவங்க எல்லாருமே யாப்பேத்துடைய சந்ததி தான் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, ஷீபா, தேதான், இவங்கெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? இவங்கெல்லாம் காமுடைய சந்ததி. இந்த பாயிண்ட் ரொம்ப தெளிவா சொல்றாரு. அப்ப யாப்பேத்தின் சந்ததியும் காமுடைய சந்ததியும் தான் என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா வர்றாங்க. அப்ப மூணாவது யார் இருக்கா? ஷேம். ஷேமுடைய சந்ததி வராங்களா என்று நீங்க கேட்டீங்கன்னா பிரதர் தெளிவா கொடுக்கறாங்க. ஷேமுடைய சந்ததி என்று எடுத்துட்டோம்னா அதுல யார் தான் இருக்கிறாங்க தெரியுங்களா? ஆபிரகாம் தான் இருக்கிறாங்க. ஆபிரகாம் அண்ட் ஹிஸ் போஸ்டியரிட்டி யாருன்னா இஸ்ரேல். அப்போ அந்த மூன்றாம் உலக யுத்தத்துல ஷேமுடைய சந்ததி என்று சொன்னோம்னா அது இஸ்ரேல் மாத்திரம்தான். இந்த ஷேமுடைய சந்ததியாக இஸ்ரேலுக்கு எதிராக யாபேத்துடைய சந்ததியும் காமுடைய சந்ததியுமே அட்டாக் பண்ண வராங்க. அப்போ ஒரு விஷயம் தெளிவா இருக்குது சகோதர சகோதரிகளை, இதை வச்சுதான் நம்ம நாட்கள்ல பிரதர்ஸுங்க ஒரு விஷயம் புரிஞ்சுட்டு சொல்றாங்க. என்னன்னா, யாக்கோபின் இக்கட்டு காலம் என்பது எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல வரக்கூடிய யுத்தம் மூன்றாம் உலக யுத்தம். இதுல யாபேத்தின் சந்ததி, காமுடி சந்ததி மாத்திரம்தான் வராங்க. ஆனால் இன்னொரு யுத்தம், இந்த யுத்தத்துக்கு முன்னாடி நடக்க வேண்டிய ஒரு யுத்தம் இருக்குதாமா. அதை பத்தி நம்முடைய பிரதர்ஸுங்க எங்க சொல்றாங்கன்னா, பாருங்க இதெல்லாம் நீங்க இப்ப நம்ம நாட்கள்ல இந்த ஒவ்வொரு பேருக்குமே எந்தெந்த தேசங்களை குறிக்கும் என்று இப்போ நம்ம நாட்கள்ல பிரதர்ஸுங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது நீங்க ரெஃபரன்ஸ்க்கு நீங்க பாத்துக்கோங்க, நான் படிக்க டைம் இல்லை. சோ இதெல்லாம் நம்ம நாட்கள்ல பிரதர்ஸுங்க அந்த பேருக்கு மீனிங் என்ன, இப்ப பிரசன்ட்ல என்ன தேசங்களை குறிக்குது. ஆனா ஒரு விஷயம் தெளிவா இருக்குது, ஷேமுடி சந்ததி வரல. அதான் நம்ம கவனிக்க வேண்டிய பாயிண்ட். அப்போ கோக்
பத்தி இன்னைக்கு நம்ம நாட்களே பிரதர் என்ன சொல்றாங்க, பிரதர்ஸுங்க ரஷ்யான்னு சொல்றான் இல்லைங்களா, ரஷ்யா தலைமையில வருவாங்க நம்ம சொல்றோம். பட் பிரதர் ரசல் பிரதர் டைம்ல ஒரு பாயிண்ட் கொடுக்குறாரு. ஆனா சுருக்கமா சொல்றாரு, அவங்களாம் இஸ்ரேல் மீது கொஞ்சம் கூட இரக்கம் பாராட்டாத ஜனங்களா இருப்பாங்க. அவங்க தான் கோகுடைய தேசம், ரெப்ரசன்டேட்டிங் ஆல் நேஷன்ஸ் ஆஃப் ஜெகரியா 14:2. சோ அப்போ ஜெகரியா 14 வரக்கூடிய அந்த யுத்தமும் எசேக்கியேல் 38 அதிகாரத்துல வரக்கூடிய யுத்தமும் ஒரே காரியம் தான் சொல்லப்பட்டிருக்கிறதாக அங்க பிரதர் அங்க பேசுறாங்க. மத்தபடி வர்றவங்க எல்லாமே யாபேத்துடைய சந்ததி, ஐரோப்பிய நாடுகள் இருந்து வருவாங்க. பாருங்க, இதெல்லாம் சின்ன சின்ன கம்பேரிசன். இப்பதான் 83ஆம் சங்கீதத்துல ஒரு யுத்தம் வருது இல்லைங்களா, அங்க வரக்கூடிய நேம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அது எல்லாமே ஷேமுடைய வம்சமா இருக்கு. ஷேமுடைய வம்சம் சொல்லும் போது அரபு நாடுகள் என்று சொல்றோம் இல்லைங்களா, இந்த அரபு தேசங்கள் எல்லாமே அவங்களும் ஷேமுடைய வம்சம் தான். அவங்க என்ன பண்றாங்கன்னா இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டா அங்க போர் நடக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கு மாத்திரமே நடக்கக்கூடிய போரு. அது வந்து 3ஆம் உலக போருக்கு முன்னாடி நடக்க வேண்டியது. ஏன்னா இது நடந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க லேண்ட் கிடைக்கும் இல்லைங்களா. இந்த சூடானு இந்த மாதிரி நிறைய லேண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த எகிப்துல இருக்கக்கூடிய அந்த நைல் நதியிலிருந்து அப்புறம் ஐப்ராயத்துடைய நைல் நதி வரைக்கும் அந்த லேண்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த 83ஆம் சங்கீதம் போர் நடக்க வேண்டும் என்று நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய பிரதர்ஸுங்க அவங்க சஜஸ்ட் பண்றாங்க. சோ இதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம் சகோதர சகோதரிகளே. சோ மற்றபடி பிரதர் ரசல் 83ஆம் சங்கீதத்தை பத்தி பேசல. ஆனா அவருடைய ரைட்டிங்ஸ்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிட்ட காரியத்தை வச்சு பார்க்கும்போது 83ஆம் சங்கீதம் நம்ம எதிர்பார்க்கலாம். முதல்ல அதான் வர வேண்டியதா இருக்குது. தெரியல அது தேவன் எப்படி அது கொண்டு வர போறாங்க தெரியல, பார்க்கலாம். சோ கேதர்ட் அவுட் இல்லைங்களா, பற்பல தேசங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டவங்க. அதை பத்தி சொல்லும் போது ரீப்ரிண்ட் 2056ல the Palestine would be released from Turkey's oppression. பிரதர் ரசல் டைம்ல பாலஸ்தீனம் எனக்கூடிய இஸ்ரேல் தேசம் துருக்கியுடைய கட்டுப்பாட்டுல இருந்துச்சுன்னா, அவர் பிரதர் ரசல் டைம்ல இருந்துச்சுன்னா, அப்போ அதை பத்தி சொல்லும் போது இந்த துருக்கி கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பாலஸ்தீனம் விடுவிக்கப்படும் அப்படின்ற பாயிண்ட் அவர் நாட்டுல பேசுறார். ஆனா இப்ப நமக்கு தெரியும் 1948ல சுதந்திரமே கிடைச்சிருச்சு. பட் இப்ப பிரசன்ட் கண்டிஷனோட கம்பேர் பண்ணோம்னா இன்னும் அவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்குது. அப்ப சொல்றாரு, Jews persecuted and driven out of various countries before the great climax of trouble. அதே பாயிண்ட் தான். அநேக தேசங்களில் இருந்து யூதர்கள் துரத்தப்படுவார்கள். நீங்க உங்க ஊருக்கு ஓடுங்க, ஏன்னா எங்க ஜனங்களை வச்சு பார்க்கவே முடியல, நீங்க இருக்க வேணாம் போயிருங்க அப்படின்னு துரத்தி விடப்பட்டு துன்புறுத்தப்பட்டு துரத்தி விடப்படுவார்கள். எதுக்கு முன்னாடி? யாக்கோபின் இக்கட்டு காலத்துக்கு முன்னாடி. இந்த கொரோனா காலம் கூட அப்படித்தான் போயிட்டு இருக்கு சூழ்நிலை சகோதர சகோதரிகளே. பிரான்ஸ்லாம் தேசம் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்காங்க. உள்ளூர் ஜனங்களை காப்பாத்துறதே வழி இல்லாம இருக்கிறான். நினைச்சு பாருங்க, எப்படி நினைச்சு பாருங்க. இத்தனைக்கு 2வது அலை வேற வீச ஆரம்பிச்சுக்கலாம். அப்போ இந்த ஒரு 3ஆம் உலக யுத்தம் யாக்கோபின் இக்கட்டு காலத்தை பத்தி ஏன் தேவன் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தான், இதை பத்தி பார்க்கும்போது யோவேல் 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 படிச்சோம்னா, யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்க சிறையிருப்பை நான் திருப்பும் அந்த நாட்களில் அக்காலத்திலும் நான் சகல ஜாதியாரையும் கூட்டி யோசபாத்தின் பள்ளத்தாக்களே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தை இஸ்ரவேலின் சுதந்திரத்தை புற ஜாதிக்குள்ளே சிதறடித்து என் தேசத்தை பங்கிட்டுக் கொண்டது நிமித்தம் அவர்கள் என் ஜனத்தின் பேரில் சீட்டி போட்டு ஆண் குழந்தைகளை வேசி பணயமாக கொடுத்து மதுபானம் பண்ணும்படி பெண் குழந்தைகளை திராட்சரசத்து கிரயமாக கொடுத்து அவர்களுடன் வழக்காடுவேன். சோ இதெல்லாம் சில தேவன் செய்ய போகிற போருடைய தாட்சம். அப்போ சொல்றாரு பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். 38ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீ தேசத்தை கார்மேகம் போல் மூட என் ஜனமாக இஸ்ரேலுக்கு விரோதமாய் எழும்பி வருவாய். கடைசி நாட்களில் இது சம்பவிக்கும். கோகே, ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஸ்ரேலுக்கு விரோதமா வரப்போகிற அந்த ஜாதிகளுடைய தலைவன் கோகு இல்லைங்களா. அந்த கோகு அந்த ஜாதி கோக வச்சு சொல்றாரு, உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதினால். ரொம்ப அழகான வார்த்தை. பரிசுத்தர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சாங்டிஃபை. அது இன்னும் கரெக்டா சொல்லணும்னா தேவன் வந்து செட் அப்பார்ட் என்று சொல்லுவாங்க. அதாவது தேவன் யார் என்று, உண்மையான தேவன் யார் என்று ஜனங்களால அறியப்படுவார்.
எப்போ? இந்த 3ஆம் உலகப் போருடைய கிளைமேக்ஸ். ஏன்னா எல்லா தேசங்கள் நமக்கு எல்லாம் நிறைய கிளாஸ் கேட்டிருக்கும். அந்த 3ஆம் உலக யுத்தத்துல பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய எல்லா ஜாதிகள் இஸ்ரேல் மேல மேற்கொள்ளும் போது ஒரு கட்டத்துல ஒரு சின்ன ஒரு ஆட்டம் பாம்பு போட்ட இஸ்ரேல் காலி என்ற நிலைக்கு தள்ளப்படுவான். அந்த நிலை வரும்போது ரொம்ப அற்புதமான வகையில எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்காக தேவன் வந்து சண்டை போடாரு இல்லைங்களா? ஞாபகம் இருக்குங்களா? யோசபாத் டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு போர் வந்துச்சு. 3 தேசங்கள் கூட்டு சேர்ந்து இஸ்ரேல் தேசத்தை அட்டாக் பண்ண வருவான். யூதர்கள் அட்டாக் பண்ண வரும்போது தேவன் என்ன பண்ணாங்க? ரொம்ப இவங்க ஒண்ணு பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் பாட்டு பாடுவாங்க, தேவனை வொர்ஷிப் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். இவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது அந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த வரக்கூடிய 3 தேசங்களுமே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் ஆயிட்டு ஒருத்தர் தாக்கி என்ன பண்ணிக்குவாங்கன்னா அடிச்சுக்குவாங்க. ஆனா இவங்க தேவன்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடி தேவனை ஆராய்ச்சிட்டு இருப்பாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். அப்போ அந்த ஒரு 3ஆம் உலகப் போருடைய கிளைமேக்ஸ் இஸ்ரேல் தோத்து போயிரும் என்ற நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் தேவன் ஆச்சரியமான வகையில தன்மை வெளிப்படுத்துவாரு. அந்த ஒரு போர் இஸ்ரேல் ஜெயிப்பாங்க. அப்பெல்லாம் முற்பிதாக்கள் வந்துருவாங்க. அந்த சமயத்துல முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் நடந்துரும். சோ முற்பிதாக்கள் வந்துருவாங்க. உலக போர் அந்த போர்ல இஸ்ரேல் ஆச்சரியமான வகையில ஜெயிக்கிறத பார்த்து எல்லா தேசங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அப்போதான் கண்டுபிடிப்பாங்க, ஓ இஸ்ரவேலின் தேவன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் உண்மையான தேவன் இல்லைங்களா? என்ன ஆச்சரியமா இருக்கும். உன் மூலமாய் நான் பரிசுத்தர் என்று விளங்கப்படுகிறதுனால் அவர்கள் என்னை அறியும்படிக்கு உன்னை என் தேசத்துக்கு விரோதமாய் வர பண்ணுவேன். என்ன பிளான்! தேவனுடைய பிளான். தம்முடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாடி அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்துடைய கிளைமேக்ஸ்ல தேவன் தம்மையை வெளிப்படுத்துவாரு ஆச்சரியமான வகையில. எல்லா தேசங்களுக்கும் ரொம்ப பிரமிப்பா இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு காலப்பகுதி சகோதர சகோதரிகளே, ரொம்ப ஆச்சரியமா இருக்க போகுது. அப்ப சொல்றாரு பாருங்க, in the midst of the trouble God will reveal himself as Israel defender as an ancient times. பழைய ஏற்பாட்டு காலத்துல இஸ்ரேலுக்காக தேவன் என்ன மாதிரி போர் பண்ணிருக்கிறார், ரொம்ப ஆச்சரியமான போர் எல்லாம் பண்ணிருக்காரு. அது மாதிரி ஒரு டைம் வரும், இஸ்ரேலுக்காக தேவன் நிப்பாரு. எந்த டைம்னா இஸ்ரேல் அழிய போகுது என்று ரொம்ப எட்ஜுக்கு வந்து நின்னும். அந்த எட்ஜில நிற்கும் போது தான் தேவன் தம்மை வெளிப்படுத்துவார். அது வரைக்கும் உலகம் காணாத தேவனுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமை அங்க இஸ்ரேல் மூலமா தேவனை பார்ப்பான். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த காலப்பகுதி. சொல்லும் போதே நமக்கு புல்லரிக்குது இல்லைங்களா? So end of Jacob's trouble, யாக்கோபின் இக்கட்டு காலத்துடைய முடிவு is the deliverance of Israel from the blindness that has been upon them. அந்த டைம்ல இஸ்ரேலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அது வரைக்கும் அந்த போர்ல பாத்தீங்கன்னா தங்க சொந்த பலத்தையே நம்பிதான் போயிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல தோத்து போயிருவோம் நினைச்சுக்கும் போதுதான் தேவன் அவங்களுக்காக நின்று சண்டை பண்ணும் போது அப்பதான் இஸ்ரேலுக்கே கண்ணு திறக்கப்படும். நம்ம எவ்வளவு பெரிய தேவன் இருந்திருக்க, நம்ம தவறு பண்ணிட்டோமே, கர்த்தர் இயேசு அவரை நாம ஏற்றுக்கொள்ளாம விட்டோம் அப்படின்ற ஒரு அந்த குருட்டாட்டம் அவங்களை விட்டு போகும். the blindness that has been upon her, அந்த குருட்டுத்தன்மை அவங்களை விட்டு போகும். deliverance of Israel from blindness that has been upon her. 23 பாடிக்கிறோம், இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பதாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அப்பதான் சகோதர சகோதரிகளே கண்ணுக்கு தெரியும்படியா ராஜ்யம் பூமியில ஸ்தாபிக்கப்படும். ஆனா இந்த நிகழ்வு நடக்கும் போது முற்பிதாக்கள் எல்லாம் உயிர் தெழுந்து வந்துருவாங்க என்பதை நம்ம தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் அது எல்லாமே. அதெல்லாம் நம்ம இங்க பார்க்க தேவையில்லை. அப்போ சொல்றாரு, இந்த midst of the trouble, அந்த உபத்திரவத்தின் மத்தியில God will reveal himself as Israel defender. Their extremity will be his opportunity and their blindness will be removed. So ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸோ அவங்களுடைய எக்ஸ்ட்ரீமிட்டி எந்த ரொம்ப ஒண்ணுமே இல்லாம நிலைமைக்கு போயிடுவான். அவங்க அவ்வளவுதான் என்ற அழிய போறாங்க அப்படின்ற லெவலுக்கு போயிடுவாங்க. ஆனா அந்த டைம் தான் தேவன் அந்த வாய்ப்பை யூஸ் பண்றாரு பாருங்க. will be his opportunity, their blindness will be removed. So வால்யூம் 4ல ரொம்ப அழகா இதை பத்தி பிரதர் அங்க பேசியிருக்கிறாங்க. பாருங்க,
படிக்கிறோம் ஜெகரியா 14:3 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்த நாளில் அவருடைய பாதங்கள் கிழக்கு எருசலேமுக்கும் எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து அதிலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இதனுடைய மீனிங் பாத்தீங்கன்னா 4ஆம் மாசத்துடைய மீனிங் பொதுவா நம்ம ஸ்பிரிச்சுவலா யூஸ் பண்ணுவோம். அதாவது தேவன் ராஜ்யம் ஆவிக்குரிய வகையில இருக்கும், கண்ணுக்கு தெரியும்படியா இருக்கும் அப்படி பாப்பாங்களா. ஆனா பிரதர் ரசல் இந்த வசனத்தை லிட்டரலாவே யூஸ் பண்றாரு பாருங்க. This text refers to the closing of the day of trouble and the manifestation of God's power in connection with the trouble, the literal mountain of olives. சொல்லர்த்தமாவே அந்த ஒலிவ மலை அப்படி ரெண்டா பிளக்குங்களாம் அப்படின்னு லிட்டரலாவே இந்த பாயிண்ட் என்ன பண்றாருன்னா பிரதர் அங்க பேசலாம். அப்போ இதெல்லாம் அந்த அந்த உபத்திரவத்துடைய முடிவுல நடக்கும் என்று படிக்கிறோம். This refer to here experience the great earthquake. அப்போ மிகப்பெரிய ஒரு பூமி எதிர்ச்சி நடக்கும், லிட்டரலாவே நடக்கும் அந்த மாதிரி தான் பிரதர் பேசுறாங்க. இதுக்கு ஸ்பிரிச்சுவல் மீனிங் இருக்குது ஒரு பக்கம், பட் லிட்டரலாவே நடக்கும்ன்ற. அப்போ சொல்றாரு நோ டவுட், சந்தேகமே இல்லை. என்னன்னா the Israelites will be gathered at Jerusalem at this time. அந்த டைம்ல எல்லாம் பார்த்தா இஸ்ரேல் கூட்டி சேர்க்கப்பட்டுருவாங்க. And no doubt Lord's favor will be manifested to them. So அப்ப அதுக்கப்புறம் மீண்டுமாக தேவனுடைய கிருபை அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1878ஓட அந்த யாக்கோபின் ரெட்டிப்பு ஓவர் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா. 1878 இருந்து மறுபடியுமாக கிருபை அங்க துவங்குது என்று கண்டுபிடிக்கிறோம். அதுல முதல் ஸ்டெப் கூட்டி சேர்க்கப்படுதல், அதுக்கப்புறம் தேசத்தை கொடுக்கிறது, அதுக்கப்புறம் எல்லா யூதர்கள் வந்துருவாங்க, சமாதானமா இருப்பாங்க, சௌக்கியமா இருப்பாங்க. அந்த சமயத்துல உலகமே போராடிட்டு இருக்கும். இதை பாக்குற அநேக ஜனங்கள், எல்லா தேசங்கள் இஸ்ரேல பார்க்கும்போது கோபம் வரும். அதுக்கப்புறம் எல்லா தேசங்களுக்கும் ஒன்னா சேர்ந்துகிட்டு இஸ்ரேல் மேல அட்டாக் பண்ண வருவாங்க. இஸ்ரேலும் சொந்த பலத்துல போராடுவாங்க. ஆனா ஒரு கடத்துல முடியாத நிலைமைக்கு போயிருவாங்க. இந்த சமயத்துலதான் தேவன் என்டர் ஆகிட்டு தேவன் போராடி அங்க ஜெயம் கொடுக்கும் போது உலகத்தின் தேசங்களும் புரிஞ்சுக்குவாங்க. மெயினா இஸ்ரேல் தேசமும் புரிஞ்சுக்குவாங்க தேவன் பத்தி. என்ன அருமையான பிளான், தேவனுடைய பிளான். So this will be at the close of Jacob's trouble, from which the Lord will be present there to deliver them. Our thought is this will be after the church shall have passed into the glory. The execution of what is here described seem to be part of the work of the glorified church. அப்போ இதெல்லாமே சபை மகிமை அடைந்த சபை, அவங்க கர்த்தரோடு கூட இருந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அருமையா அங்க கொண்டு போவாங்க. அவங்க மகிமையிலிருந்து சபை கர்த்தர் இயேசுவோட கூட இருந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்ற பாயிண்ட் நம்ம பார்ப்போம். அப்போ சகோதர சகோதரிகளே, யாக்கோபின் இக்கட்டு காலம் அது குறிக்குது மகாபத்திரத்துடைய கிளைமேக்ஸ். என்ன சொல்லணும்னா இஸ்ரேலுடைய அந்த குருட்டு தன்மை நீக்கப்படும் போது சுவிசேஷ யுகமும் அங்க முடிவடையுது. அதுக்கப்புறம் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் இல்லைங்களா. சோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாம பாகம் 7ல பார்க்க போறோம். சோ அப்போ ஏன் தேவன் இஸ்ரேல் மீதாக இவ்வளவு அன்பு வச்சிருக்காரு? ஏன் தேவன் கைவிட்டுறலாம் இல்லைங்களா? ஏன் கைவிடாம இருக்காரு தேவன்? காரணம் என்னன்னா சொல்றாருப்பா 25-26 ரோமர் 11ஆம் அதிகாரம். சகோதரரே, உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். எதனெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும், புறஜாதியார் நிறைவு சொல்லும் போது சபை வாய்ப்பு 144,000 பேர் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடின மனது உண்டாயிருக்கும். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். யாக்கோபின் இக்கட்டு காலத்துல இல்லைங்களா, மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும் போது இதுவே நான் அவரோடு செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைங்கராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்வதை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்களே. சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிளான் ரொம்ப நமக்கு கிளியரா புரியுது. சோ கடைசியா நம்ம பார்த்து முடிக்கலாம். ஷோர்லி நிஜமாகவே இஸ்ரேல்ஸ் ஃபுல் ரிட்டர்ன் டு தேர் ஓன் லேண்ட் அண்ட் டு டிவைன் ஃபேவர். அப்போ என்ன பண்ணுவாங்க, யாக்கோபின் இக்கட்டு காலம் முடிஞ்சதுக்கு பின்னாடி இஸ்ரேல் எல்லா உலகத்துக்கு எல்லா இஸ்ரேலுமே சொந்த தேசத்துக்கு வந்துருவாங்க இல்லைங்களா. இஸ்ரேலுடைய முழு ஜனங்களுமே திரும்பிடுவாங்க. அவங்க மேல தேவனுடைய கிருபை வந்துரும்.
அது என்ன காமிக்குது அப்படின்னா, will mean the great deliverer, head and body, அதாவது தலையும் சரீரமான சபை இல்லைங்களா? சோ அவங்கனாலதான் இந்த விஷயம் அங்க நடக்குது. will mean that great deliverer, through whom, இவங்க மூலமா, தலை மற்றும் சரீரம் இவங்க மூலமா the restitution is to be accomplished. திரும்ப கொடுத்தலின் காலங்கள் நிறைவேறும். திரும்ப கொடுத்தல் விஷயங்கள் நிறைவேறப்படும். யார் மூலமா? சபை மற்றும் தலை மற்றும் சரீரம் மூலம். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதுனால has been exalted to power, that the kingdom has come, the work of restitution of which fleshly shall will be first fruits has already begun. அப்போ இந்த ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு இஸ்ரேல் இருந்துதான் ஆசீர்வாதங்கள் உலகங்களுக்கு அங்க போகும் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதுல முதல்ல இஸ்ரேல் வராங்க, அதுக்கப்புறம் தான் உலகத்தின் தேசங்கள் அந்த திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது படிக்கும். ஓகே சகோதர சகோதரர்களே, அப்போ நாம பாகம் 7 என்ன படிக்க போறோம்னா, இந்த ரெஸ்டிடியூஷன் எனக்கூடிய திரும்ப கொடுத்தலின் காலங்களை பற்றி, அது எப்ப ஆரம்பிக்குது, ஆரம்பிச்சிருச்சா இல்ல இனிமேல் தான் ஆரம்பிக்குதா, இந்த மாதிரி கேள்விகள் இருக்குமா இல்லைங்களா? சோ அதற்கான பதில் மற்றும் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதலை குறித்து நம்ம பார்க்க போறோம் பாகம் 7ல. சோ பொறுமையோடு கேட்ட அனைவரையும் தேவன் தாமே காத்து வழிநடத்தி கிருபை செய்வாராக. ஆமென்.